மாணவர்களே, 11ஆம் வகுப்பு இயல்ல நம்ம வந்து அலகு 7 பார்த்துட்டு இருக்கோம். பருப்பொருளின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சில கிளாஸ்லலாம் சில இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்லாம் பார்த்தோம். ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் அப்படி பார்த்தோம். அப்படிதானே? யங் குணகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹூக்ஸ் விதியை நம்ம பார்த்தோம். அப்படிதானே? இதில் அப்பப்போ நம்ம வந்து சிமுலேஷன் காட்டினோம். ஸ்டோக் விதி பார்த்தோம். பாய்சன் சமன்பாடுலாம் பார்த்தோம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா கேப்லரிட்டி அப்படிங்கிற நுண்புலை நுழைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு நேற்று பார்த்த டாபிக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாப்பிக்கை பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நம்ம படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேசா பார்த்தோம். ஏன்னா அது இதுல இன்வால்வ் ஆகும். சரிங்களா? இப்போ நம்மளுடைய டே டு லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு தண்ணி தேங்குற இடம் எங்கேயா பார்த்துருப்பீங்க. ம் ஒரு குளமா இருக்கலாம், இல்லைன்னா தண்ணி தேங்கக்கூடிய ஒரு இடமா பார்க்கலாம். அந்த இடத்துல சில இன்செக்ட்ஸ், சில பூச்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் மேல நடக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. அது எப்படி நடக்கு? இப்போ இது வந்து உதாரணத்துக்கு இது வந்து ஒரு வாட்டர் சர்ஃபேஸ். சரிங்களா? வாட்டரோட சர்ஃபேஸ். ஓகேவா? அப்போ வாட்டரோட சர்ஃபேஸ்னா கீழே வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் நான் இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். நீர் மூலக்கூறுகள் இருக்க தான் செய்யும். ம் அதோடைய சர்ஃபேஸ்ல தான் நடக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்கே அந்த வந்து பூச்சி வந்து நடக்கு. இப்படி சும்மா போட்டுக்கிறேன். இப்படி. அப்போ இது நடக்கு. இதுல மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ் இருக்கு அப்படிதானே? இந்த மூலக்கூறுகள் நம்மளுடைய வாட்டர் அப்படின்னா H2O அப்படிதானே? 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன்லாம் சேர்ந்துருக்கும். அப்போ இந்த மூலக்கூறுகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று ஒரு அட்டாச்டில் இருக்கும். அதாவது ஹைட்ரஜன் பாண்ட். வாட்டர் மாலிகுல் இருக்குல்ல, உதாரணத்துக்கு இப்படி போடும் போது இதுவும் இதுவும் சேர்ந்துருக்கும், இது இதுவும் சேர்ந்துருக்கும், இது இதுவும் சேர்ந்துருக்கும், இந்த மாதிரி சேர்ந்துருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இமேஜினேஷன் பண்ணலாம். இப்படி சேர்ந்துருக்கும். ஓகேவா? ஆனா அதே நேரத்துல இந்த சர்ஃபேஸ்னு ஒன்று சொன்னோம்ல, அந்த சர்ஃபேஸ் கீழே இருக்கிற மாலிகூல்ஸ் அதை நீங்க பார்க்க போறீங்க. எப்படி போடுறேன்னா, பரப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கரெக்டா அந்த பரப்புல இருக்கும். சரிங்களா? பரப்புக்கு கீழேனா நீங்க பரப்பை விட்டு கீழேன்னு அர்த்தம் இல்ல. பரப்புனா இது. பரப்புக்கு கீழேனா அந்த இதுதான். நம்ம இப்போ நான் போன கிளாஸ் சொன்னேன் இப்படி போடுறோன்னு. இதெல்லாம் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணா இது எல்லாமே மாலிகூல்ஸ் தான். பட் நம்ம புரியக்காண்டி இந்த மாலிகூல்ஸோட எல்லாத்தோடைய தொடர்ச்சி கண்டினியூஷனை தான் நம்ம என்ன இப்படி பண்ணோம். வாட்டரோட லெவல் போட்டுப்போம்ல. ஆ அதுதான். அதே மாதிரி இந்த இடத்த நம்ம இந்த இடமா நினைச்சுக்கிட்டு அதுக்கு அடியில இருக்கிற மாலிகூல்ஸா நம்ம பார்க்குறோம். அடடா. ஸோ ஹியர் atoms on the surface are attracted to the one side. ஏன் சார்? ஏன்னா இங்க பாருங்க, நம்ம இங்க போட்டிருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது என்ன அர்த்தம்னா இந்த மாலிகுல் இந்த மாலிகுலோட அட்ராக்ட் ஆகும், இந்த மாலிகுல் இந்த ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம். அப்படிதானே? அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல உள்ள மாலிகுலோட அட்ராக்ட் ஆகலாம், கீழே உள்ள மாலிகுலோட அட்ராக்ட் ஆகலாம், மேல உள்ள மாலிகுலோட அட்ராக்ட் ஆகலாம், இப்படி ஆகலாம். ஆனா பரப்புக்கு அடியில இருக்கக்கூடிய சர்ஃபேஸுக்கு அடியில இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அட்ராக்ஷன் யாருமே கிடையாது. அப்படிதானே? மேல இருந்து யாரா இருக்காரா? ஒருத்தருமே இருக்காரு. ஒன்லி டவுன்வர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். புரியுதா? ஸோ வாட்டர் மாலிகுல், அதை பார்த்துக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. ஸோ அதில் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த எபோவ் த சர்ஃபேஸ், அதாவது சர்ஃபேஸில் எப்படி, பிலோ த சர்ஃபேஸ் எப்படின்னு இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை எடுத்துட்டு இன்னொரு படத்தை நான் போட போறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு படமும் போட போறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டர் மாலிகுல் அட் சர்ஃபேஸ் இதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல். ஸோ இப்போ ஒரு மாலிகுல் ஏ அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ இதை வந்து அட்ராக்ட் பண்ணும். யாரு? சைடில் உள்ளது இங்க. ஸோ இந்த ஆரோ மார்க்லாம் வந்து ஹைட்ரஜன் பாண்டு. இதுதான். இது எல்லாமே எல்லாமே வாட்டர் மாலிகுலாம். ஏன்னா வாட்டர் மாலிகுலாம், இதுவும் வாட்டர் மாலிகுலாம். ஏன்னா அது அட்ராக்ட் ஆகுது. ஸோ இங்க ஒரு வாட்டர் மாலிகுல் அட்ராக்ட் பண்ணுது இதை. இங்க ஒரு வாட்டர் மாலிகுல் அட்ராக்ட் பண்ணுது, இங்க ஒரு வாட்டர் மாலிகுல் அட்ராக்ட் பண்ணுது. அப்படிதானே? ஈர்ப்பு. இதெல்லாம் பரப்புல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள். சரிங்களா? பரப்புல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறு இருக்கும். ஆனா நீங்க பிலோ த சர்ஃபேஸ் பாக்குறீங்க. பரப்புக்கு கீழே,
அந்த கீழனா ஃபர்ஸ்ட் லேயர் இல்ல, அதுக்கும் கீழே, சரிங்களா? பிலோ த சர்ஃபேஸ் பார்க்க போனா ஒரு மாலிகுல் இருக்குன்னா இந்த மாலிகுலை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கும்போது எல்லா பக்கம் இருந்தும் ஒரு அட்ராக்ஷன் பண்ணும். மாலிகுல்ஸை இன்னொரு மாலிகுல்ஸ் அட்ராக்ஷன் பண்ணும். சரியா? அட்ராக்ஷன் பண்ணுதா? ஸோ நாம நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கோம், இந்த இன்செக்ட்ஸ்லாம் நடக்கு அப்படின்னு சொல்றோம்ல, ஏன் நடக்குன்னு இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இன்டைரக்டா ஒன்று புரிஞ்சுதா? இப்போ நம்ம வந்து நான் டைரக்டா ஒன் லைன் மாதிரி ஆன்சரை சொல்லலை, அப்படிதானே? ஆன்சர் சொன்னேன் இதுதான் நடக்குன்னு சொல்லலை. பட் உங்களுக்கு புரிஞ்சதுக்காண்டி மாலிகூல்ஸ் எப்படி வாட்டர் சர்ஃபேஸ்லயும் அந்த வாட்டருக்குள்ள நீங்க வாட்டர்ல நீங்க ஏதோ ஒரு பாட்டம்ல எங்க ஒரு பொசிஷன் பார்த்தாலும் இப்படிதான் இருக்க போகுது. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு சில வித்தியாசம் தெரியும். ரைட்டா? சோ இன்செக்ட்ஸ் ஆல்வேஸ் வாக்கிங் அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் தான். கரெக்டா? வாட்டரோட சர்ஃபேஸ்லாம் நடக்கும், உள்ள போய் நடக்க வாய்ப்பே இல்லை. ஓகேவா? சோ ஒரு நீங்க கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, வாட்டரை ஊத்திக்கோங்க. வாட்டர் மாலிகுல் தான் அந்த அதுல ஃபுல்லா கண்டெய்னர்ல இருக்கு, சரிங்களா? இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் தான் இதுதான், மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட விசை. அப்படிதானே? ஆனா நீங்க சர்ஃபேஸ் பார்க்கும்போது இந்த ஒரு மாலிகுல எப்படி மேல யாருமே இல்லை, ஒன்லி டவுன்வர்ட் தான் இருக்கு. போத் டவுன்வர்ட் இருக்கலாம் இல்ல சைட்வேஸ் இருக்கலாம், நாட் அப்வர்ட். அப்போ மாலிகுல்ஸ் அந்த சர்ஃபேஸ் புல் மோர் டவுன்வர்ட். ஸோ மேல இந்த மாலிகுலை விட இந்த மாலிகுல் பார்த்தீங்கன்னா கீழே இழுக்கிறதுக்கு அதிகமான மாலிகுல்ஸ் கீழே இருக்காங்க. இவங்களுக்காவது பரவாயில்ல, ஒரு சமன் செய்யற மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் மேல இருக்காரு, ஒருத்தர் சைடுல இருக்காரு. கரெக்டா? நான் சொல்ற லாஜிக் உங்களுக்கு புரியும். ஆனா இவர் வந்து சர்ஃபேஸ்ல இருக்காரு. சர்ஃபேஸ் இப்படி போட்டுன்னா ஒரு, சரியா? சர்ஃபேஸ்ல இருக்காரு. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேல இழுக்கிற ஆளு யாருமே கிடையாது, ஒன்லி டவுன்வர்டு தான் இருக்கு. அப்போ இதனால தான் அந்த சர்ஃபேஸ்லாம் ஒரு கோடு போடுறோம்னா இதனால தான் அந்த சர்ஃபேஸ்ல ஒரு டைட்டான ஃபிலிம் லைக் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுது வாட்டர் மாலிகுல். இப்ப கிளியர் ஆயிட்டா? ம். இட் இஸ் கிரியேட்டிங் டைட்டான ஃபிலிம் லைக் ஸ்ட்ரக்சர். ஃபிலிம் லைக் ஸ்ட்ரக்சர்னா ஜஸ்ட் தொடர்ச்சியா ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அதுதான் அந்த இன்செக்ட்ஸ் அந்த கொசுலாம் நடக்கிறதுக்கு காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன் தான். அதான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பரப்பு இழுவிசை. ஏன் பரப்பு இழுவிசை? இப்போ பரப்பை இழுக்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு வச்சு. அப்போ இழுக்கிறது அப்படிங்கும் போது நமக்கு இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணும், தட் இஸ் எலாஸ்டிக் அப்படின்னு யூஸ் பண்ணும். மீள் விசை ஒன்று படிச்சோமா, இதே யூனிட்ல நம்ம முன்னாடி படிச்சோமா? ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இங்க இட் இஸ் எ மெஷர் ஆஃப் த எலாஸ்டிக் ஃபோர்ஸ் ஆன் த லிக்யூட் சர்ஃபேஸ். அந்த லைனை எழுதுறட்டா? இதை அழிச்சிடுறேன். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த படத்தை அழிச்சாதான் நான் அடுத்த லைன் எழுத முடியும். ஓகேவா? இது புரிஞ்சிருக்குமா? ஓகே, ரைட். ஸோ இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு ஒரு டேமை கொண்டு வர போறீங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்காண்டனா ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம டைரக்டா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொன்னா மேபி சில பேருக்கு புரியலாம். ஓகேவா? இருந்தாலும் நம்ம அந்த டாபிக்கை வச்சுக்கிட்டு பார்க்கலாம். ஏன்னா யாராவது உங்களோட இன்டர்வியூல கேட்கலாம், இப்போ நீ குளத்துல பார்த்துருப்ப நிறைய இன்செக்ட்ஸ் வந்து தண்ணிக்கு மேலே நடக்கும், வாட் இஸ் த ரீசன் பிகைன் தட், வாட் இஸ் த பிரின்சிபல் பிகைன் தட் அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு அழகா சொல்லலாம், சார் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆ, 1% கூட உங்களுக்கு டவுட்டே வரான்னா வேற எதுவும் மாத்தி கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதனால நம்ம வந்து இப்போ பொது அறிவியல் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நம்ம படிப்போம், நிறைய ஒன்னோட மறந்துரும். பாத்தீங்களா? ஏன்னா அது நம்ம கான்செப்டா படிக்க மாட்டோம், ஒன் வேர்டு ஒன்னோட படிப்போம். இதுக்கு காரணம் இது, இதுக்கு காரணம் இது, இது இவர் கண்டுபிடித்தார், இதை இவர் செய்தார் அப்படின்னு சொன்னா அது மறந்துரும். அது ஒரு ஹிஸ்டரி லெவல்ல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது என்ன, எப்படி வருது அப்படின்னு படிச்சீங்கன்னா புரியும். ஓகேவா? அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இட் இஸ் எ மெஷர் ஆஃப் இட் இஸ் எ மெஷர் ஆஃப் த எலாஸ்டிக் ஃபோர்ஸ். இது இங்கிலீஷ்ல எழுதுறேன், பட் தமிழ்ல நான் சொல்றேன், சரிங்களா? நான் ஆல்ரெடி இந்த ரெண்டு கீவேர்டு நான் சொல்லிட்டேன். ஆன் எ லிக்யூட் சர்ஃபேஸ். ஏன்னா வாட்டர் மட்டுமே ஒரு லிக்யூட் கிடையாது, நீங்க எல்லா லிக்யூடும் சொல்லலாம். அதனால நம்ம வாட்டர் சர்ஃபேஸும் போடக்கூடாது. புரியறதுக்காக நீங்க வாட்டர் இன்செக்ட்ஸ் சொல்றோம், பட் லிக்யூட் சர்ஃபேஸ். அப்போ இது என்ன அர்த்தம்? பரப்பு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சொல்றேன். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது இந்த லிக்யூட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எலாஸ்டிக் ஃபோர்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டேம். அப்ப பரப்பு இழுவிசைங்கிறது
அந்த திரவத்தோடைய பரப்புல இருக்கக்கூடிய ஒரு எலாஸ்டிக் ஃபோர்ஸ், ஒரு மீள் விசை. மீள் விசை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். போயிட்டு திரும்பி பழைய பொசிஷன் வந்துரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொசு வந்து இப்படி காலை வைக்கின்னு வச்சுக்கோங்களேன். கால் இப்படி உள்ள போகவே போகாது, அப்படிதானே? அப்படி வைக்கும் போது அதுக்கு சம்மந்தப்பட்ட மாலிகுல் கீழே வருது. பட் அந்த காலை அந்த கொசு எடுத்துட்டுனா அந்த மாலிகுல் திரும்பி மேல வந்துடும். தட் இஸ் கால்ட் எலாஸ்டிக் ஃபோர்ஸ், மீள் விசை. ஓகேவா? அது ஆல்ரெடி முன்னாடி படிச்சிருக்கோம், புரியும். ஓகே. அப்போ பரப்பு இழுச்சுன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அது ஒரு மெஷர்மெண்ட், சரிங்களா? ஒரு அளவீடு. ஓகே. ஸோ மாலிகல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் பிளேஸ்டு மோர் க்ளோஸ்லி டுகெதர், சரிங்களா? அப்போ சர்ஃபேஸ்ல நீங்க பார்க்கும் போது இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல் மத்ததை விட, கீழே இருக்க விட கொஞ்சம் க்ளோஸரா இருக்கும். அது அந்த முன்னாடி படம் படமே உங்களுக்கு காமிச்சா கொஞ்சம் க்ளோஸரா இருக்கும், சரிங்களா? ஏன் க்ளோஸா இருக்கணும் சார் அப்படின்னா, டு டிக்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. இதெல்லாம் இயற்கையாவே நடக்குது. அதை புரிஞ்சு நம்மகிட்ட தந்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு வியப்பான விஷயம். எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பாங்க, எவ்வளோ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த புக்கை எடுத்து அவங்க சொல்றத படிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் எல்லாம் சொன்னா, பரப்பு வெளிச்சம் சொன்னேன். இந்த சர்ஃபேஸ்ல மாலிக்யூல்ஸ்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும், ரொம்ப க்ளோஸ்லியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன் இருக்குன்னா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா அப்படி விரிஞ்சு போறதுக்கு அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ சுருக்கணும். ஸோ டிகிரிஸ் சர்ஃபேஸ் ஏரியா அடுக்காண்டு தான். அப்போ the distance between the molecules on the surface is lower than the between the molecules below அப்படின்னு சொல்லிப்பாங்க. அடுத்தது அது கீழே இருக்கிற மாலிகுலை விட, இந்த ரெண்டு மாலிகுல் இருக்குங்க, அதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் விட இங்க ரொம்ப 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 கம்மியான டிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஒரு இன்செக்ட்ஸ் நடக்குது, இன்செக்ட்ஸ் நடக்கும்போது ஏன் அங்க, ஏன்னா மேல எல்லாம் மாலிகுல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டைட்டா இருக்கும், அதனால அந்த இன்செக்ட்ஸ் நடக்க முடியுது. சரியா? இதே தனி தனி மாலிகுல் தான் அதனால நடக்க முடியுமா? அதனாலதான் சர்ஃபேஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுல போன கிளாஸ்ல ஒரு ரெண்டு கீவேர்டு பார்த்தோம். ஒன்னு வந்து கோகசிவ் ஃபோர்ஸ், அட்கசிவ் ஃபோர்ஸ். அதையும் நம்ம பார்க்க போறோம். கோகசிவ் ஃபோர்ஸ், அட்கசிவ் ஃபோர்ஸ்ங்கிறது போன கிளாஸ்ல சொன்னேன், ஞாபகம் வச்சிருப்பீங்க. பட் இங்கேயும் நான் சொல்றேன். ஏன்னா அது எல்லாமே இந்த கேப்லாரிட்டிக்கு நம்ம திருப்பியும் அந்த வார்த்தை எல்லாம் யூஸ் ஆகும்போது நமக்கு என்னன்னு தெரியாம இருந்துடக்கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். கோகசிவ் ஃபோர்ஸ். பட் போன கிளாஸ் அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தோம். இந்த கிளாஸ் அதை விட கொஞ்சம் நல்லா பார்த்துடலாம் என்ன. கோகசிவ் ஃபோர்ஸ் அண்ட் அட்கசிவ் ஃபோர்ஸ். சரி. இந்த மாதிரி நம்ம ரெண்டன்னா சொல்றோம். சரி. ஒன் செகண்ட். அதாவது இப்போ நமக்கு வந்து அஹ், ஒரு லிக்யூட் எடுத்துக்கோங்க. ம், ஏதோ ஒரு லிக்யூட் ஒரு சர்ஃபேஸ்ல, ஒரு பரப்புல நீங்க அதை வந்து டிரா பண்றீங்க. சரியா? என்ன நடக்கும்? ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும் நம்மளுக்கு? ம்? இது வந்து தமிழ்ல கோகசி ஃபோர்ஸ், அட்கசி ஃபோர்ஸ் ஆல்ரெடி போன கிளாஸ் சொல்லிப்பேன், இருந்தாலும் திருப்பி இங்கே சொல்றேன். கோகசி ஃபோர்ஸ்னா ஓரின கவர்ச்சி விசை, சரிங்களா? அட்கசி ஃபோர்ஸ்னா வேரின கவர்ச்சி விசை. நம்ம கோகசி ஃபோர்ஸ் எங்க பார்ப்போம்னா வாட்டர் வாட்டர் மாலிகுல், ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆட்கள், அவங்களுக்கு உண்டான விசை. அட்கசிவ் ஃபோர்ஸ் வேரின கவர்ச்சி விசை எங்க இருக்குன்னா, நீங்க ஒரு ஒரு கிளாஸ்ல ஊத்தும் போது இந்த கிளாஸோட வால் சுவருக்கும் அந்த வாட்டர் மாலிகுலுக்கும் உண்டானதுதான் அந்த வேரின கவர்ச்சி. இது நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். லேசா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நீங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ்ல டிராப் ஆஃப் லிக்யூட நீங்க ஊத்துறீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன், ஞாபகம் வச்சிட்டீங்களா? என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகும். கரெக்டா? அந்த டிராப் வந்து ஒரே இடத்துல இருக்காது, இப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். பட் இப்படி ஸ்ப்ரெட் ஆகுறதும் பாத்தீங்கன்னா அது பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுதான் அந்த கோகசிவ் அட்கசிவ். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் கோகசிவ் ஃபோர்ஸ், அட்கசிவ் ஃபோர்ஸ். சரியா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு கவர்ச்சி விசை, வேறு கவர்ச்சி விசை. ஏன்னா நீங்க ஒரு ஆயில ஊத்தலாம், ஒரு தண்ணியை ஊத்தலாம், உங்களுக்கு அதுல வேரியேஷன் தெரியும் பாருங்க. ஒரு இடத்துல ஒரு டிராப் ஆயில ஊத்துங்க, ஒரு இடத்துல ஒரு டிராப் வாட்டரை ஊத்துங்க. ஆயில் அப்படி இருந்து அந்த இடத்துல அப்படியே இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க அந்த மெர்க்குரி பாதரசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில விட பயங்கரமா இருக்கும். அந்த இடம் விட்டு ஒரு இடம் உருண்டு உருண்டு தான் போவோம். கரெக்டா அந்த ஒரு இடத்த மட்டும் தான் ஆக்கிபை பண்ணியிருக்கும். இதெல்லாம் இருக்கு. ஓகே.
ஸோ கோகசிவ் ஃபோர்ஸ் அட்கசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த லிக்யூட் டிராப்லெட்ஸ். அப்போ இந்த லிக்யூட் டிராப்லெட்ஸ்ல இந்த ஓரின கவிச்சி விசையும் வேரின கவிச்சி விசையும் ஆக்ட் ஆகும். கோகசிவ் ஃபோர்ஸ்னா தட் இஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் between த சேம் டைப் ஆஃப் மாலிகூல். சரிங்களா? ஒரே டைப். நீங்க மேபி கிளாஸை மட்டும் எடுத்து கிளாஸுக்குள் இருக்கிற மாலிகூல் மூலக்கூறுகளை பார்த்தீங்கன்னா அது கோகசிவ் ஃபோர்ஸ் தான். ஏதோ வாட்டருக்கு மட்டும்லாம் இல்லை, நான் அதான் சொன்னேன் ஓரின. சரிங்களா? ஒரே இனம். அது எந்த இனமா தான் சொல்லுவேன், நீங்க கிளாஸ் எடுக்கலாம், எதுனாலும் எடுக்கலாம். அட்கசிவ் ஃபோர்ஸ்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகூலுக்கு நடக்கிறது தான். வேற வேற மூலக்கூறுகள், இப்ப வாட்டர் மூலக்கூறுகள், இது வந்து கிளாஸ் சாலிட். சரியா? இதுக்கு வந்து அட்கேசிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, என்ன அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொன்னா அந்த ஸ்ப்ரெட்டா வச்சு ஒரு பாயிண்ட் இருக்குப்பா. நல்ல ஒரு பாயிண்ட், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்படின்னா சப்போஸ், அண்டர்லைன்னா புக்ல இருக்காது, நீங்க வந்து அஹ், எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? இஃப் த கோகசிவ் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர், நம்ம கிரேட்டரா போட போறோம். ஸோ எப்படின்னா இப்படி போடுறேன், than the adhesive force. adhesive force இருந்தா liquid droplets இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா form a sphere on the surface. அப்போ இந்த சர்ஃபேஸ்ல ஸ்பியர் ஃபார்மேட்ல வருது அப்படின்னா நீங்க இப்போ முடிவு பண்ணிடலாம், என்னது கோகசிவ் ஃபோர்ஸ் அட்கசிவ் ஃபோர்ஸோட அதிகமா இருக்கு. அதாவது அந்த ஒரு ஒரு மாலிகுலுக்கு நடுவில் அந்த வாட்டர் மாலிகுலுக்கு உண்டான ஃபோர்ஸ் வாட்டர் மாலிகுலுக்கும் கிளாஸுக்கும் உண்டான அந்த அட்கசிவ் ஃபோர்ஸோட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரியுதா? ஸோ அதனால தான் ஸ்பியர் கிரியேட் ஆகும். ஏன் ஸ்பியர் கிரியேட் ஆகணும்னா, இந்த நீங்க நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்பை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய பேனாவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உருளை சிலிண்டர் சைஃபில் இருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல போடும்போது நான் இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் பார்க்கேன், எல்லா இடம் இல்லை, இந்த ஒரே ஒரு இடம் பார்க்கும்போது மினிமம் ஏரியா தான் அது காண்டாக்ட் பண்ணியிருக்கும். இதே ஒரு 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 ஸ்கொயர் ஷேப்ல உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் மேல வச்சுப்பாங்க, இவ்வளவு பெரிய ஏரியாவை கான்டாக்ட் பண்ணுது. கரெக்டா? இதனால தான் நம்ம ரோலிங் ஃபிக்ஷன் அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்படின்னா உருளும் அந்த விசையில நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை தள்ளுறது கஷ்டம். அதனாலதான் வீல் வச்சுப்போம், ஏன்னா வீல் வந்து அந்த சர்ஃபேஸ் கூட மினிமம் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருந்தோம். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பியர் கோள வடிவில் அந்த லிக்விட் டிராப்லெட் மாறிடும். தட் இஸ் மெயின்டைனிங் எ மினிமம் கான்டாக்ட். இது கிளியர் ஆயிட்டா? சரி சார், எனக்கு இது புரிஞ்சுது. சப்போஸ் இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஸ் இருக்குன்னு தானே. நான் வந்து என்ன பண்றேன், அட்கசிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கான், எஸ் அதுக்கு ஒரு கேஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாமா? அட்கசிவ் ஃபோர்ஸ் இப்போ அதிகமா இருக்கு அப்படிதானே, விச் இஸ் கிரேட்டர் than த கோகசிவ் ஃபோர்ஸ். இஸ் கிரேட்டர் than த கோகசிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்ப இப்ப என்ன சார் நடக்கும்? the liquid droplets spread out on the solid surface. சரிங்களா? அப்போ சாலிட் சர்ஃபேஸ்ல அந்த லிக்விட் டிராப்லெட்டை நீங்க விடுறீங்கல்ல, டிராப்லெட் மட்டும் தனியா ஒரு ஒரு கப்ல ஏறி ஊற்றக்கூடாது, ஒரு டிராப்பை மட்டும் நினைக்கும். அப்போ அந்த லிக்விட் டிராப்லெட் அப்படியே என்ன ஆயிருதுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும். சரியா? போனதுக்கு இந்த இதுக்கு வித்தியாசம் தெரியுமாங்க? புரியுதா? ஆ? இந்த இந்த மாதிரி ஒன்று அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடும். ஓகே, த வாட்டர் இன் கிளாஸ், இதுக்கு வந்து நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள சொல்றோம். வாட்டர் பார்த்தீங்கன்னா நீங்க கிளாஸ்ல ஊத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி ஒரு மெர்க்குரியில, சாரி கிளாஸ்ல மெர்க்குரி ஊத்தி பாதரசத்தை ஊத்தி பாருங்க, என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க நீங்களே. மேபி நீங்க நேரா பார்த்துருக்கலாம், பார்க்காம வந்திருக்கலாம், பட் உங்களால இமேஜின் பண்ண முடியும் நான் நம்புறேன். அப்படிதானே? ஒரு மெர்க்குரியை விட்டீங்கன்னா நம்ம போன பார்த்தோம்னா டிராப்லெட் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கிளாஸ்ல, அதே கிளாஸ் தான், நீங்க கிளாஸ் தான் எடுக்கிறீங்க, ஒரு இல மெர்க்குரி ஊத்துறீங்க. அப்ப மெர்க்குரியோடைய அந்த கோகசிவ் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸோடைய அட்கசிவ் ஃபோர்ஸோட அந்த கிளாஸ் கூட பண்ணக்கூடிய அட்கசிவ் ஃபோர்ஸோட அதிகம். அதனால மெர்க்குரி வந்து டிராப்லெட்டா மாறும். ஆனா வாட்டர் டிராப்லெட்டா மாறாது, இட் இஸ் ஸ்ப்ரெட் அவுட். புரியுதா? அப்படியே
ரொம்ப தூரம் இல்லை, நம்ம ஒரு டிராப்ல தானே, அதனால ரொம்ப தூரம் நம்ம போட முடியாது. அப்படி அப்படி ஒரு சர்ஃபேஸ்ல பரப்புல இந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இது இருக்கு, இது வந்து லிக்யூடு. ஸோ ரெண்டுத்துக்கு உண்டான பார்த்தீங்கன்னா லிக்யூடு ஏர் சர்ஃபேஸு, லிக்யூடு சாலிட் சர்ஃபேஸ், இதெல்லாம் நம்ம புக்கில் பார்ப்போம், நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியும். பட் இதுதான் நான் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா? ரைட். இப்போ இதுல ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்டை சொல்லணும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். அது என்ன சார்னா, இந்த படத்துல, அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா சேருகோணம் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. சேருகோணம்னா என்ன? நம்ம புக்ல பார்த்தாலே, டைரக்டா பார்த்தாலே புரியும். இப்போ உதாரணத்துக்கு இது வாட்டர்னு சொல்லிட்டேன். இங்க இருந்து ஒரு கோடை போடுறீங்க. இது பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறது ஏர். இது லிக்யூடு, லிக்யூட டச் பண்ணி இருக்கனால இது வந்து SLA அப்படின்னு போடுவோம். லிக்யூட் ஏர் சர்ஃபேஸ்னு அர்த்தம். லிக்யூடும் ஏரும் மீட் ஆகிற சர்ஃபேஸ். ஸோ இந்த இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், சேர்கோணம். தட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இஸ் த ஆங்கிள் between த டேஞ்சண்ட். டேஞ்சண்ட் அப்படின்னா தொடுகோணம், தொட்டுக்கிட்டு போறது அப்படின்னு அர்த்தம். டேஞ்சண்ட் டு த லிக்யூட் சர்ஃபேஸ் அண்ட் த சாலிட் சர்ஃபேஸ். சரிங்களா? சாலிட் சர்ஃபேஸ் இங்க இருக்கு, லிக்யூட் சர்ஃபேஸ் இருக்கு. நீங்க வேற எங்கேயோ கோட போட முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பண்ணும். ஸோ இது சாலிடு, இது லிக்யூடு, ரெண்டுத்தையும் தொட்டுக்கிட்டு ஒரு லைன் போடுறீங்க. அந்த லைனுக்கும் இந்த டிராப்லெட்டுக்கு உண்டான அந்த ஆங்கிள் தான், லிக்யூட் சர்ஃபேஸ்க்கும் சாலிட் சர்ஃபேஸ்க்கு உண்டான ஆங்கிள் தான் இது. ஸோ இந்த டிராப்லெட் எடுத்துருங்க. மேபி உங்களுக்கு டிராப்லெட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது அப்படின்னா அந்த டிராப்லெட் எடுத்துருங்க, புரிஞ்சுக்கலாம். இது வந்து சாலிட் சர்ஃபேஸ். சரிங்களா? இதுல ஒரு லிக்யூட ஊத்துனா இந்த லிக்யூட் இருக்கு. ஸோ லிக்யூடோட சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, அப்படிதானே? இந்த லிக்யூடோட சர்ஃபேஸ் அதை தொட்டுக்கிட்டு ஒரு கோடு போடுறேன். ஓகேவா? இப்படி இருக்கும். இப்போ இதுக்கு இதுக்கும் அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ம். சார், சரி சார், எனக்கு இது வாட்டருக்கு தானே இது கரெக்ட், வாட்டருக்கு தானே இது, ஏன்னா வாட்டருடைய இதுதான் அப்படி மாறும், இப்படி இருக்கும், அதனால நான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பார்க்குறேன். மெர்க்குரிக்கு எப்படி சார் பார்க்க முடியும்? இப்படி ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகும், அப்படிதானே? வாட் இஸ் ஹவு டு ஃபைண்ட் தட் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இன் மெர்க்குரி ஆன் கிளாஸ்? ஏன்னா அது நீங்க ஸ்பியர் கிளாஸா சொன்னீங்க, ஒரு கோள வடிவத்தில் இருக்குன்னு சொன்னீங்க, அங்க எப்படி சார் நான் பார்க்கலாம்? எஸ், கரெக்ட். இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப வெரி குட். அதையும் நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். டெமோனா இங்க ஒரு படம் பிக்சர் போட்டு காமிக்கிறேன். நிறைய இப்ப நான் இன்னொன்னு சொல்றேமா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பாயிண்ட் என்ன சார், சார் புக்ல எல்லா பாயிண்ட் தான் சொல்றாங்கன்னு நினைக்கலாம். இது ஃபுல்லாமே நான் ரெஃபர் பண்ண பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு சொல்றேன். புக்ல உள்ளதையும் நீங்க சேர்த்து படிங்க. எக்ஸாமுக்கு நீங்க எழுதுங்க, நல்ல மார்க் வரும் இது. சரியா? நல்லா எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹைலைட்லாம் பண்ணி அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு அடிச்சு விட்றாங்க. நமக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக் பென்னு, அப்புறம் ப்ளூ பென் மட்டும் தான். பென்சிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃபார்முலா, இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இதெல்லாம் பாக்ஸ் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதுக்கு டைம் நீங்க கொஞ்சம் இது பார்க்கணும். சரியா? ஸோ இப்போ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்னா, வாட் இஸ் ஆர் ஹவு டு ஃபைண்ட் தட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இன் ஆன் மெர்க்குரி ஆன் கிளாஸ்? கண்ணாடி மீது பாதரசத்தை நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா, ஒரு துளி இடுறீங்க, இதோடைய சேரோடத்தை எப்படி சார் பார்க்கலாம்? அது எங்க சார் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வழக்கம் போல என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் சர்ஃபேஸை நான் டிரா பண்ணிக்கிறேன். திட பரப்பை நான் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன ஊத்த போறோம்? பாதரசம். கரெக்டா? ஸோ பாதரசத்தை கொஞ்சம் பெருசாவே நான் போடுறேன். பெருசா மெர்க்குரியை டிராப் பண்றேன். சரியா? அண்ட் இப்போ இந்த இடத்துல இதுல இருந்து ஒரு தொட்டுக்கிட்டு ஒரு லைனை நீங்க டிரா பண்ண போறீங்க. இது இந்த தொட்டுக்கிட்டு போறீங்கல்ல, இதுதான் SLM போட்டிருப்பாங்க. லிக்யூடு சுத்தி இருக்கிற ஏர் சர்ஃபேஸ். ஸோ லிக்யூட் ஏர் சர்ஃபேஸ். இது சாலிட் சர்ஃபேஸ். சரியா? அண்ட் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா லிக்விட் ஏர் சர்ஃபேஸ், சாலிடு ஏர் சர்ஃபேஸ். ஏன்னா சாலிடு இருக்கு, இதை சுத்தி ஏர் இருக்கு, இது அப்படி போடும். ஓகேவா? ஸோ சாலிடும் லிக்யூடும் சர்ஃபேஸும் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்த போடுவாங்க. சாலிடும் லிக்யூடும் சர்ஃபேஸ் ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற சர்ஃபேஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? இது நம்ம சும்மா சர்ஃபேஸ் முன்னாடி இருக்கு, பட் லேசா போட்டிருக்கேன். ஸோ ஆங்கிள் இங்க நம்ம டிரா பண்ணும்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆங்கிள் தீட்டா. ஏன்னா
அங்க அப்படி கவுத்தி பார்த்துப்போம். இங்க இப்படி பார்க்க போறோம். எப்படி பார்த்தாலும் வாட்டருடைய சர்ஃபேஸ் வந்து ஒரு கோடு போடணும். ஆனா அந்த கோடு எங்க இருக்கணும்? சாலிடோட சர்ஃபேஸ் வந்து டிரா பண்ணணும்னு சொன்னேன். ரைட்டா? சாலிட்ல வந்து சர்ஃபேஸ் வந்து இப்படி டிரா பண்ணி இங்க போட்டிருக்கீங்க. சார் இப்படி போடலாமான்னா அழகா போடலாம். இப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து ஆங்கிள் எல்லாம் ஒண்ணா தான் வரப்போகுது. சரியா? தீட்டா அப்படிங்கிறது அந்த கோடை இப்படி போடலாமா சார்னு போடலாம். அதுவும் உங்களுக்கு வந்து என்னது, உங்களுக்கு எந்த இடத்துல லிக்விட் அந்த திரவம் அந்த மெர்க்குரி பாதசம் சர்ஃபேஸ் இருக்கோ அந்த சர்ஃபேஸையும் சாலிடையும் தொட்டுக்கிட்டு ஒரு கோடு போடணும். அதுதான் இது. ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் புரிஞ்சுது. இது ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்லரிட்டி நுண்புலை நுழைவு அப்படின்னு என்னங்கிறது ரொம்ப 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 ஈஸியா ஆயிரும். இப்போ நம்ம இந்த டாபிக்ல போகலாமா? கேப்லரி ஆக்ஷன். ம். ஸோ ஒரு ஒரு ஃப்ளூயிட நம்ம எடுக்கிறோம். ஒரு பீக்கர்ல எடுக்கிறோம். சரிங்களா? வித் ஸ்மால் ரேடியஸ்ல. இப்போ பீக்கர் இதுல லிக்யூடு ஒரு ஸ்மால் டியூப் எடுக்கிறோம். அப்படிதானே? ஸோ இந்த ஸ்மால் டியூப்னா இப்படி காமிக்கிறேன். இப்படி காமிக்கிறேன். நம்ம லேப்ல அந்த மாதிரி டியூப் நிறைய இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல் இருக்கும். இப்படி இருக்கும். இதுல வாட்டர் ரைஸ் ஆகும். வாட்டர் ஆர் எனிதிங் எனி ஃப்ளூயிட் ரைஸ் ஆகும். எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் கேப்லரி ஆக்ஷன். சரியா? லத்தீன் மொழியில கேபிலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடி அப்படின்னு அர்த்தம். ஹேர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த குழாய்கள் பாத்தீங்கன்னா முடி அளவு மெல்லியதாக இருந்தால், முடி அளவுக்கு தான் ரொம்ப மெல்லியதா இருக்கும். அதுக்காண்டி முடி சைஸுக்கு நீங்க அப்படியே கம்பேர் பண்ண முடியாது. அதோட ஹோல் பாத்தீங்கன்னா அந்த உள்ள ஏறது அந்த உள்ள சின்ன டிராப்லெட் இருக்கும். அது சின்ன ஒரு ஹோல் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா முடி அளவு தான் இருக்கும். அப்போ முடியளவு மெல்லியதா இருந்தா திரவம் மேலேறுவது எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான். சோ இந்த ரேடியஸ் இதோடைய அந்த சொன்னோம்னா உள்ள ஹோல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஆக்சுவலி இப்படி இருக்கும். நான் இதோடைய இந்த இடத்த மட்டும் இப்படி காமிக்கிறேன். இதுதான் ஹோல். சரியா? இது ஃபுல்லாமே அந்த கிளாஸ். இந்த ரேடியஸ் இந்த இந்த ஹோலோட ரேடியஸ் எப்படி இருக்கு, ஆரம் எப்படி இருக்கு, அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த வாட்டர் லெவலோடைய ரைஸ் நமக்கு தெரியும். ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா ரைஸ் சூப்பரா மேல ரொம்ப ஹையா ஏறும். அதை நம்ம ஒரு சிமுலேஷன் நம்ம பார்க்க போறோம். மிகச்சிறிய விட்டம் கொண்ட குழாய் நுண்புழை குழாய் அப்படிங்காங்க. ரொம்ப பெருசா உள்ளது நம்ம வந்து கேபிலரி டியூப்னு சொல்ல மாட்டோம். அதுலயுமே சின்ன சின்ன ரேடியஸ் பெரிய பெரிய ரேடியஸ் இருக்கு. ஆனா ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிதான ஒரு இதை தான் யோசிக்கணும். பெரிய நம்ம வீட்டில் ஒரு டியூப் எடுத்துட்டு இது கேபிலரி டியூப்னா அதோட ஆக்ஷனா கேபிலரி டியூப், ஏன்னா அதுல ஏறாது, அது வேற காரணம். பட் அதோட ஆக்ஷனா கேபிலரி ஆக்ஷன் சொல்லலாம். பட் கேபிலரி டியூப்ங்கிறது இந்த மாதிரி முடிய அளவுக்கு மெல்லுதா இருக்கு, அதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா? இஃப் த டியூப்ஸ் வேர் ஹேர் தின் அப்படின்னு சொல்லிப்பாங்க, தென் த ரைஸ் would be வெரி லார்ஜ். சரியா? அப்போ அதோட டயாமீட்டர் எப்படி இருக்கு, ஸ்மாலா இருந்ததுன்னா அந்த ரைஸ் நல்லா இருக்கு. சரியா? ஸோ இட் இஸ் கால்ட் ஏ கேபிலரி டியூப். இட் மீன்ஸ் தட் டியூப் ஹேவிங் வெரி ஸ்மால் டயாமீட்டர். அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அந்த ஸ்மால் டயாமீட்டர்ல வேரியேஷன் இருக்கும், பட் ரொம்ப ஸ்மால் டயாமீட்டர் தான் இருக்கும். when a glass tube open at both ends dipped vertically in water, the water in the tube will rise above the level of water in the vessel அப்படின்னு ஒன்று சொல்லிப்பாங்க. இது என்ன சார் மீனிங்னா, இப்போ நான் வாட்டர் எடுக்கிறேன். இது ஃபுல்லாமே வாட்டர். நீங்க கேப்லர் டியூப்பை உள்ள இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த கேப்லர் டியூப்பை கொஞ்சம் பெருசா காமிச்சு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆனது காமிப்பாங்க நம்ம புக்ல. வாட்டர் லெவல் இப்படி இங்க வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது இங்கே தான் வாட்டர் லெவல் இருக்கும். ஆனா நீங்க வாட்டர்ல இந்த கேபிலரி டியூப்பை இன்சர்ட் பண்ணும்போது குழாயை இன்சர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ரைஸ் ஆகும். சரியா? இங்க இருந்து இதுக்கு வரைக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் ஒரு ஹைட் நம்ம வச்சுக்கலாம். பட் மெர்க்குரியில நம்ம எடுக்கும் போது ஆப்போசிட்டா இருக்கும். மெர்க்குரி பாதரசத்தை எடுக்கும் போது அது எப்படி இருக்குன்னா, இப்போ இதுல வந்து மெர்க்குரி எடுத்துக்கிறேன்னா இதுல அந்த குழாயை எடுக்கிறேன். ஆக்சுவலி மெர்க்குரி இப்படி வச்சுக்கிறேன், இவ்வளவு தூரம் வச்சுக்கிறேன். பட் இந்த கேப்லர் டியூப் இதை நுண்புழா குழாயை நீங்க வைக்கும் போது ரைஸ் பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸோட மெர்க்குரி லெவல் இருக்குல்ல, இந்த லெவலை விட கம்மியா தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கும். சரியா? the water in the tube will rise above the level of water in the vessel. ஆனா மெர்க்குரியில below the level of மெர்க்குரி அந்த லெவல். சரிங்களா? சோ ஒரு லிக்யூட்ல அதோட ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டா?
நம்ம முன்னாடி சொன்னோம்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் லெஸ் தென் 90 டிகிரி இருந்ததுன்னா, சாரி, ஒன் செகண்ட். ஸோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் சேர்கோணம் அப்படின்னு சொன்னோம்னா லெஸ் தென் 90 டிகிரி இருந்ததுன்னா, நான் அதனால தான் அந்த இதை முன்னாடி சொன்னேன். ஏன்னா டேரக்டா இங்க வந்து சேர்கோணம் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்னா மேபி தெரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம முன்னாடி படுத்தனால இப்போ ஈஸியா இருக்கும். ஸோ சேர்கோணம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படிதானே? ஸோ 90 டிகிரி இருந்ததுன்னா சர்ஃபஸ் கேப்லர் ரைஸ். அப்போ இது ரைஸ் நடக்கும், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். சரிங்களா? சாலிடுக்கும் லிக்விடுக்கும் போடக்கூடிய ஒரு தொடுகோடு அப்படிதான் பார்த்தோம். அந்த அதர் ஹேண்ட் நீங்க மெர்க்குரி இங்க பாக்குறீங்க. இதுல ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் கிரேட்டர் தென் இருந்ததுன்னா, கிரேட்டர் தென் 90 டிகிரி இருந்ததுன்னா, இட் இஸ் கேப்லரி ரைஸ் ஃபால் அப்படின்னு ரெண்டுன்னா வார்த்தை சொல்றோம். 90 விட அதிகமா இருந்தா நுண்புல ஏற்றம். 90 விட இந்த, அதாவது எது அதிகமா இருக்கும் எது குறையா இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க. 90 டிகிரியை விட குறைவாக இருந்தால் இது நம்மளுக்கு வந்து நுண்புல ஏற்றம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல 90 டிகிரி அந்த சேர்கோணம் ஆனது 90 டிகிரியை விட அதிகமா இருந்தால் இது இது வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நுண்புலை இறக்கம், கேப்லரி ஃபால்னு சொல்றோம். அதனாலதான் மெர்க்குரியில வந்து இருக்கும். நம்ம அந்த அதனால அந்த படம் போட்டு காமிச்சேன் இப்படி இருக்கும்போது, இல்ல ஆங்கிள் போட்டு காமிச்சேன் அப்படிதானே? ஆனா அந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி போடணும், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ஆங்கிள் நம்ம பார்க்குறோம், இந்த ஆங்கிள் தான் அந்த ஆங்கிள் பார்க்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இந்த தீட்டா பாத்தீங்கன்னா 90 விட அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கா இல்லையா நீங்க பாருங்க. இந்த ஆங்கிள், பட் இந்த ஆங்கிள், இதை ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ணுங்க. இப்படி போட்ட ஆங்கிள் 90 அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா இதை பார்த்தாலே தெரியும் என்ன இருக்குன்னு தெரியும். ஏன்னா 90 இப்படி வரும், 90 கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வாட்டர்ல ரைஸ் ஆகுது. பட் மெர்க்குரியில பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பார்த்தோம். இது இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வரும். ரைட்டா? அப்ப கண்டிப்பா 90 அதிகம், கிட்டத்தட்ட ஒரு 270 அப்படி வரும். அதனாலதான் அது கேப்லரி ஃபால் நடந்திருக்கு. இது புரியுதா? இது போக அந்த டயாமீட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது, இல்ல ஃபால் ஆகுது அப்படிங்கிறது அந்த நேரட்டிவ்ல, அதை தான் கேப்லாரிட்டி அது கேப்லரி ஆக்ஷன் சொல்றோம். டிபெண்டிங் ஆன் த டயாமீட்டர் ஆஃப் த கேப்லரி டியூப் லிக்விட் ரைசஸ் ஆர் ஃபால்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். சரியா? அது எந்த அளவுக்கு டயாமீட்டர் இருக்கோ அதை வச்சிருக்கும். இதை நான் சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. தமிழ் அதை சொல்றேன். சோ இந்த மாதிரி ஒரு நேர்குத்தான குழாயில நீர்மம் மேலேறுவது அல்லது கீழே இறங்குவது நுண்புழை குழாய், நுண்புழை நுழைவு அல்லது நுண்புழை செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன். நுண்புழை குழாயுடைய விட்டத்தை பொறுத்து நீர்மம் மாறுபட்ட உயரங்களுக்கு மேலேறும் அல்லது கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் அந்த டேபிள்லாம் நீங்க பார்த்துலாம்ல, கேப்லர் ரைஸ் அண்ட் ஃபால், கோகசிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் சொன்னேன். பட் ஓகே, அதை நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு சம்பந்தப்பட்ட சிமுலேஷன் நீங்க பார்த்துருங்க, உங்களுக்கே புரியும் அந்த டயாமீட்டர் விட்டம் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ ஒன் செகண்ட், நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். இப்போ நம்ம ஒன்று படித்தோம், டயாமீட்டரை பொறுத்து இருக்குன்னு சொன்னோம். டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா, அதாவது குறைவாக இருந்ததுன்னா கேப்லர் ரைஸ் நல்லா நடக்கும். டயாமீட்டர் ரொம்ப பெருசு, அந்த விட்டம் அதிகமாக இருந்ததுன்னா கேப்லர் ரைஸ் நடக்காது, கேப்லர் ஃபால் நடக்கும் அப்படின்னு சொன்னா. அப்போ இவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கேப்லரி ரைஸ் ஆஃப் வாட்டர் இஸ் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் த அப்பர் டைரக்ஷன் அப்படிதானே, த்ரோ த நேரோ ஸ்பேஸ் அகேன்ஸ்ட் கிராவிட்டி. ஏன்னா கிராவிட்டி தாண்டி போகணும், புவியீர்ப்பு புவியீர்ப்பு விசையை தாண்டி அந்த டியூப்ல மேலே ஏறணும். அதான் கேபிளரி ரைஸ், நுண்புழை ஏற்றம் அல்லது இறக்கம் சொல்லுவோம் அப்படிதானே, நுண்புழை நுழைவு செயல்பாடு. இதுதான் அந்த வாட்டர் வச்சு சொல்றோம். அப்ப கேபிளரி ரைஸ் டேஸ் as the size of the narrow space increases அப்படிங்காங்க. அதாவது நேரோ ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆனா கேபிளரி ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? யோசிச்சு பாருங்க, டக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம அடுத்து இன்னும் சிமுலேஷன் பார்க்க போறோம். டக்குன்னு யோசிச்சு பாருங்க. நுண்புல ஏற்றம், அந்த நேரோ ஸ்பேஸ் இன்க்ரீசஸ் ஆக இருக்கு, அதாவது விட்டம் அதிகமா இருக்குன்னா நுண்புல ஏற்றம் டிக்ரீசஸ் ஆகும். அப்ப டிக்ரீசஸ் நம்ம கிளிக் பண்ணலாமா? கரெக்ட். கிரீன் கலர்ல வந்தா அங்க ஒரு ஸ்கோர் வந்துச்சு, டக்குன்னு போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை பார்க்கோம். இதுல பாத்தீங்கன்னா
யூசிங் கேப்லர் டியூப் 2 ஸ்லைடு போட்டிருப்பாங்க. ஆனால் 2 ஸ்லைடை பற்றி நம்மளுக்கு வராது. சிபிஎஸ்சியில் உண்டு. நம்ம ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா கேப்லர் டியூப் தான் உண்டு. ஸோ கேப்லர் டியூப்பை நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி வரும். செலக்ட் த டெம்பரேச்சர்னுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெம்பரேச்சர், சும்மா ஜஸ்ட் டெம்பரேச்சர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி தான் வச்சுருப்பாங்க. ஓகே, இதை நம்ம ஒரு 20 டிகிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் சார் சார் என் புக்கில் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை சார் அப்படின்னு நினைக்கலாம். ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கலர் வச்சு பார்த்தா நல்லா தெரியும். தெரியும் அதுதான் கலரிங் கொடுக்கறதுக்கு தான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்றாங்க. அதனால அது ஏதோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல்ல எதுவும் நடக்க போகுதுன்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் கலரை கொடுத்து இந்த கலர், அதையே ஒரு வாட்டர் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை பார்க்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது கலர் லிக்யூட் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, அதுக்கு தான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்றாங்க. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை எடுக்கிறேன். ம் எடுக்கிறேன். எடுத்து பக்கத்தில் இருக்க சைனா டிஷ்ல போட போறேன். ஆக்சுவலி சைனா டிஷ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டி வாட்டர் ஆல்ரெடி இருக்கும். சரிங்களா? அந்த சைனா டிஷ்ல போட்டேன். ஏன்னா வாட்டர் வச்சு தான் போவாங்க, அதனால வாட்டர் இருக்கும். சைனா டிஷ்ல போட போறேன். இந்த கிளாஸ் ராட் எடுத்து அதை வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். நல்லா கரையணும். அது கரெக்டாக ஒரு பொசிஷன் வைக்கணும். இல்லைன்னா ஒரே செகண்ட்ப்பா. ம். சரியா? மிக்ஸ் பண்றேன். சரியா? மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு லிக்யூடை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த கிளாம்ப் இருக்கு. இந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா மாற்று இருக்கு. இந்த ஸ்டாண்டில் மாற்று இருக்கு. இப்படி மாற்று இருக்கு. இதை நான் சொல்றேன் அடுத்து. இதுல என்ன சார் மாட்டிருக்கோம்னா உங்களுக்கு தெரியுதா? டியூப் தெரியுமாங்க? இந்த டியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் தெரியுமாங்க? டிஃப்ரெண்டான கொஞ்சம் சைஸ் பெருசா தெரியுதா? மேபி நீங்க உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். டிஃப்ரெண்டான டயாமீட்டர். சரிங்களா? ஆனா எல்லாமே ஒரே ஹைட் தான். நீளம் ஒன்று தான். ஆனா டயாமீட்டர் வேற வேற, விட்டம் வேற வேற. கரெக்டா? அப்ப விட்டம் வேற வேறனா என்ன நடக்கும்னு நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ கிளியர். இது புரிஞ்சுதா? இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா இதை கீழே கொண்டு வரேன். ரைஸ் ஆகுது பாருங்க. வாட்டர் ரைஸ் ஆகுது. ஓகே. இது ஜஸ்ட் இந்த ஸ்கேலை வச்சு எவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பட் அது தேவையில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு சும்மா வச்சு காமிக்கிறேன். இப்படி கிளிக் அந்த கேப்லர் டியூப் டு வியூ த வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லிப்பாங்க. நான் இப்போ ஒவ்வொரு இதையும் இந்த ஸ்கேலுக்கு கம்பேர் பண்ண, ஆனால் உங்களுக்கு அந்த ரைஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஸ்கேலை வச்சு கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன். எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 30.5, 30.3 அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 29.76 சென்டிமீட்டர் ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரைட். அது நமக்கு இன்க்ரீஸ் ஆனது தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ரைட். கிட்டத்தட்ட 30 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே உள்ள லேயர் இல்லாம. இப்ப வாங்க ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து இது வந்து இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஸ்கேல எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நீங்க அந்த ரீடிங்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையில்ல. நம்ம சும்மா பார்த்துக்கலாம். ஓ, ஹைட் இப்படி இருக்கு இவ்வளவு தூரம். பட் உங்களுக்கு ரைஸ் கூடி இருக்கா குறையுதான்னு பாருங்க. டயாமீட்டரை நீங்க செக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு டியூப்பை காமிக்கும் போது இந்த விட்டத்தை செக் பண்ணுங்க. இப்போ மூணாவது டியூப் எடுக்கிறேன். அதை விட ரைஸ் கம்மியா இருக்கும் பாருங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க. தெரியுதா? டயாமீட்டர் விட்டம் பெருசா இருக்கு. நான் இன்னொரு டியூப் எடுக்கிறேன். நல்ல நிறைய டியூப் வச்சிருப்போம். 6 டியூப் வச்சிருப்பாங்க. நல்ல சூப்பரா பார்க்கறதுக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் டயாமீட்டர் அதிகம். இது கொஞ்சம் தான் ரைஸ் ஆயிருக்கு. உங்க 2.48 சென்டிமீட்டர்னு சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. அடுத்து இதை விட கொஞ்சம் பெரிய டயாமீட்டர் எடுக்கிற ஒரு டியூப் எடுக்கிறேன். ஜஸ்ட் 1.49 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இதை விட இருக்கையிலே அதுதான் ரொம்ப டயாமீட்டர் அதிகம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதுல இந்த நுண்புல ஏற்றம் ஒரு எல்லாமே சேம் ஹைட்டா இருக்கலாம். எல்லாமே டியூப் தான். கேப்லர் டியூப் தான். ஆனா டயாமீட்டர் நம்ம விட்டத்தை மாத்தனால எவ்வளவு பெரிய வேரியேஷன் நடந்து பார்த்தீங்கன்னா, அப்போ விட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே. இது வந்து நம்மளுடைய டே டு லைஃப்ல நிறைய இடத்துல இந்த பிரின்சிபல் யூஸ் ஆகுதுப்பா. கேப்லர் ரைஸ் இன்க்ரீசஸ், ரேடியஸ் ஆஃப் கேப்லர் டியூப் டிக்ரீசஸ் சொல்லியிருப்பாங்க. அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கேப்லர் டியூப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர்ல வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸை தான் நம்ம போடணும் அப்படிம்பாங்க. பருத்தி ஆடைகள்லாம் அணியணும்பாங்க.
ஏன்னா பருத்தி ஆடைகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன துளைகள்லாம் இருக்கும், ஃபைன் ஃபோர்ஸ் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேப்லரிஸ் ஆக்ஷன் அது பண்ணும், சரிங்களா? நம்மளுடைய வேர்வை துளியை அப்படி உறிஞ்சி வெளியில கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் அந்த காட்டன் ட்ரெஸ். அதுல ஃபைன் ஃபோர்ஸ் இருக்கும், நைலான் ட்ரெஸ்லாம் இருக்காது. அதனாலதான் நம்ம நாட்டுக்கு அந்த காலத்துல இவ்வளவு பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அந்த காலத்துல நம்மளுக்கு கரெக்டா ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. டேய் நமக்கு நான் காட்டன் ட்ரெஸ் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்கலாம். சரியா? ஓகே. அப்ப சம்மர்ல டைம்ல காட்டன் ட்ரெஸ் போடுங்க. வேர்வை வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், ஈஸியா எவாபரேட் ஆயிரும் நம்ம உடம்புல. ஏன்னா நைலான் போட்டா உங்களுக்கே தெரியும் கசகசன்னு வந்துட்டே இருக்கும், இருக்கவே முடியாது. ஸோ காட்டன் ட்ரெஸ் பெஸ்ட். காட்டன் ட்ரெஸ்ல பருத்தி ஆடைகள்ல இந்த கேப்லரி ஆக்ஷன் நடக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்க விளக்கு வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த திரி இருக்கும். அந்த திரி பாத்தீங்கன்னா அந்த நீங்க வச்சிருக்க ஆயில உறிஞ்சும். அதையும் இந்த கேப்லரி ரைஸ்ல நீங்க வைப்பீங்க, அப்படியே அந்த இதுல உறிஞ்சும். இது போக இன்னொன்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதை சொல்லிக்கிறேன். அது என்னன்னா, நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட், விவசாய நிலத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம அவங்க விவசாய அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்துல மண்ணை வெட்டி போடுவாங்க, கலப்பையை வச்சு வெட்டி போடுவாங்க. ஆ? நீங்க பார்த்துருப்பீங்க. ஏறு உழுவாங்க. நம்ம நினைப்போம், நானே நினைச்சிருக்கேன் ஒரு காலத்துல, என்ன மழையே வரப்போறது கிடையாது, ரொம்ப வெயில் தான் அடிக்குது, ஏன் இந்த டைம்ல உழுவ போறாங்க? ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பயிரும் விளைவிக்க போறது கிடையாது, ஏன் உழ போறாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த புக்கெல்லாம் நம்ம படிக்கும் போது தான் தெரிஞ்சது, நம்ம இந்த சம்மர் டைம்ல அந்த அடியில் உள்ள ஏர், சாரி வாட்டர் இருக்குல்ல, தண்ணி இருக்குல்ல, அந்த மணல்ல பாத்தீங்கன்னா கேபிலரி ஆக்ஷன் மூலமா நடந்து வெளியில வந்துரும், சர்ஃபேஸுக்கு வந்துரும். சர்ஃபேஸ்க்கு வந்தோடனே சர்ஃபேஸ் ஏற்கனவே வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட், ஈஸியா எவாபரேட் ஆயிரும். அப்ப தண்ணி வந்து ஈரப்பதமா இல்லாம ஆயிரும் அந்த மண்ணு. சரிங்களா? மேல்புறம் மட்டும் இல்ல, மேல் பரப்பை மட்டும் நான் சொல்லல, சரிங்களா, உள்ளுக்குள்ள சேர்த்து தான் சொல்றேன். சோ இந்த மாதிரி கலப்பைய வச்சு வெட்டி போடும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த கேப்லெட் நமக்கு இந்த இப்ப சொன்னோம்ல, டியூப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா பிரைஸ் கம்மியாகுதுன்னு சொன்னாங்கம்மா, அதே பிரின்சிபல் தான். அப்ப அவங்க மண்ணை வெட்டி போடும் போது அத அந்த ஒரு மொத்தத்துக்கு உண்டான ஒரு டயமீட்டரை, ஒரு விட்டத்தை ஒரு இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த அளவுக்கு நிறைய தண்ணி சர்ஃபேஸ்க்கு வராது, கேபிலரி டியூப் ஆக்ஷன் அந்த அளவுக்கு நடக்காது. ஸோ அந்த நிலத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே, அதாவது அந்த மாய்ஸ்டர் இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கேபிலரைஸ் அங்க யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இன்னைக்கு இது போதும். அவன் சொன்ன கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா கேப்லர் ரைஸ் மெத்தட் பார்த்தோம், அப்படிதான் நுண்புலை நுழைவு. ஆனா அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டெண்ணா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சர்ஃபேஸ் பரப்பு இழுவிசை பத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் சேர்கோணம் பத்தி சொன்னேன். கேப்லர் ரைஸ் அதோடைய ஆக்ஷன், ரைஸ், ஃபால், மெர்க்குரி, வாட்டர், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் கிரேட்டர் than 90 டிகிரி, ஸ்மாலர் than 90 டிகிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சிமுலேஷன் பார்த்துட்டு டயாமீட்டர் வேரியா வச்சிருந்த இதெல்லாம் வச்சு நம்ம காமிச்சோம். ஓகேவா? ரைட். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சரிப்பா, கிளாஸ் நிறைவேற்றதா. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு டாபிக்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.